படத்தோட டைரக்டரு, பாடலாசிரியர், ப்ரொடியூசர் எல்லாமே நான். ஆக்சுவலாக இந்த படம் ரொம்ப சிரமப்பட்டு இந்த தியேட்டர் ரிலீஸுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக டீம் சப்போர்ட்டோட தான் போயிட்டுருக்கோம் எல்லாமே. நீங்கள் அடுத்து வர 15 பொறுத்து ரிலீஸ் படம். நீங்கள் என்னென்னு பார்த்துருங்க சொல்லலாம் அந்த படம். யாரு சார்? ஜிபி ராமர் வந்து மெயின் ரோல் பண்ணிட்டு இருக்காரு படத்தில். ஓரளவு நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் அரவிந்த் ராஜ். சாரி, நண்பன் அரவிந்த் ராஜ். இவர் தான் படத்துக்கு பெரிய பலமே. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அரவிந்த் ராஜ். நான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். ஸ்ரீஜா சினிமாஸ் தயாரிச்சு டைரக்டர் எங்கள் அண்ணன் மாதிரி அவர். இந்த படத்தில் இந்த ஒரு மனுஷன் புஷ் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வரலன்னா ரொம்ப கஷ்டம். அவ்வளோ எஃபர்ட் போட்டு இன்னைக்கு நாங்கள் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னேன், கடைசியாக சாதிச்சிட்டமாரா அப்படின்னு. அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே எல்லாரையும் இழுத்துட்டு வந்த ஒரு ஆள் இவர். ஸோ பாட்டெலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இங்கே எல்லாரோட ட்ரீம்ஸும் இப்போ உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் தான் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் சார் எழுதியிருக்காரு. சிங்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவிலேருந்து ஏர்வன் விக்டோரியா பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜேஷ் கிரி பிரசாத் பாடியிருக்காரு. பத்மலதா மேம் பாடியிருக்காங்க. சுர்முகி மேம் பாடியிருக்காங்க. ஸோ பாட்டெலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரீ ரெக்கார்டிங்ஸ் பார்த்துருக்கீங்க. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். ஏன்னா சின்ன படம், நாங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன படம். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் தான் எங்களோட அடுத்த ஸ்டெப். நாங்கள் போகிறதுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். அவங்க பேசுறோம் அப்புறமா. சரி, பேசுங்க. ನಮಸ್ತೆ ಎಲ್ಲರಿಗೂ. நான் ಶಿಲ್ಪಶ್ರೀ. இந்த ஒரு சினிமாದಲ್ಲಿ சாங்கಲ್ಲಿ ஆக்ட் பண்ணியிருக்கேன். சார் சஞ்சய் சார் சான்ஸ் கொடுத்துருக்காரு. சர்வனந்த் சார் எனக்கு காண்டாக்ட் பண்ணி இப்படி இருக்கு சொல்லி கூப்பிட்டாரு. ஆக்சுவலி தமிழ் தப்பாக பேசுறதும் மன்னிச்சிருங்க, எனக்கு அவ்வளோ தமிழ் வராது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு இது எனது தமிழ் மூவி. சான்ஸ் கொடுத்த சருக்கும் சர்வனனுக்கும் சஞ்சய் சருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, பாருங்க. இன்னும் முன்னாடி நல்லா சான்ஸ் கிடைத்தா இன்னும் நல்லா நானும் ஆக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு வாய்ப்படுத்த செந்தில் ராஜன் அவருக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் மியூசிக் அரவிந்த் ராஜ் நல்லா பண்ணியிருக்காரு. பத்திரிகையாளர் நீங்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணி இந்த படம் வெற்றி படமாக அமைகிறதுக்கு உங்களோட எல்லாத்தோட சப்போர்ட் ரொம்ப தேவை. ரொம்ப நன்றி. கதாநாயகன் அவர் வரலைங்க. சோசியல் மீடியால கொஞ்சம் பாப்புலரான ஆள். அவர் வந்தா சின்ன படம் நீங்க சொல்றீங்க. ஆமாம் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். கண்டிப்பாக. இல்லை, அதான் அவங்க ஷூட்டு பிஸி கூப்பிட்டோம். முன்னாடி கூப்பிட்டோம். பெரிய படம் கம்மியாக ஷூட் போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே பிஸி ஆயிட்டாங்க. இல்லை, அதான் எல்லாம் ஷூட்டு போயிட்டு இருக்கனால நமக்கு டைம் வேறு கம்மியாக இருக்கு. 14th படம் ரிலீஸ். அதனால இன்னும் ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணல. இன்னைக்கு இங்கே தான் அவங்க முன்னாடியே பண்ணலான் இருக்கோம். சரி, ஓகே. ராமரா ஹீரோன்னு ஆல்ரெடி கமிட் பண்ணிட்டீங்களா இல்ல வேற யாரும் கிடைக்கல? ராமர் இல்லை, நாங்கள் இது ராமர் ஃபோக்கஸ் போய் தான் பண்ணணும். ரெண்டு கேரக்டர் ஹீரோக்கு இணையா இல்லை, எல்லாரும் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்காங்க, பிஸியாக இருக்காங்க. இங்கே சென்னை வர முடியல. அவருக்கு ஒரு இஷ்யூ, உடம்பு சரியில்லை, ஹெல்த் இஷ்யூ. அதனால தான். அது வாங்கினா இது இலவசம். ஆமாங்க சார். அது வாங்கினா இவங்க வந்திருக்காங்க. இன்னும் 2 பேர் காணுமே. அவங்க அதான் சார், இல்லை ஷூட்டிங் பிஸி தான் சார். இலவசம். ஆமாங்க சார், இல்லை ஷூட்டிங் பிஸியாக இருக்காங்க. இல்லை ஆர்டிஸ்ட் எல்லாமே சந்தோஷமாக இருக்குது கேட்கும் போதே. நாங்கள் பிஸியாக இருக்கோம்னு கேட்கும் போது அந்த வார்த்தைக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், எல்லாம் பிஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அடுத்தது படம் போயிட்டு இருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் சப்ஜெக்ட் வந்து பாக்கியராஜ் படம் சப்ஜெக்ட் மாதிரி ஒன்று இருக்கு. ஓகேங்க சார். அதுக்கப்புறம் வந்து தனுஷ் படம் பண்ண மாதிரி இருக்கு. அந்த கடவுள் எடுத்து வந்தீங்க. 3 ஹீரோ, ஒரு ஹீரோயின், 3 பேர் நம்ம சேர்த்து லவ் பண்ணுவாங்க. இது நிறைய கதைகள் வந்திருக்கு. ஆமாங்க சார். இல்லை, அந்த மாதிரில நான் திங்க் பண்ணும்போது ஒரு ஆர்டர் ஒரு ஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னு அப்படியே ப்ராப்ளம் இருக்குது. எந்த படத்தையும் இல்லை அந்த மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை, எந்த மாதிரி அந்த மாதிரி பட்டனில் நான் பண்ணலை. ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஒரு ஆர்டர் போயிட்டு இருந்துச்சு. ஒரு பொண்ணு சத்தம் இல்லாமல் ரத்தம் இல்லாமல் ஒரு மர்டர் பண்ணுறா. அது ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் பார்க்குறவங்க எல்லாத்தையும் ஆடியன்ஸ் தெரியும் இந்த கொலையை பற்றி. ஆனால் அதுக்குள்ளே ஒரு கேரக்டர் யாருக்குமே தெரியாது. மையம் சத்தம்ன்ற விஷயம் தெரியாது. அதான் இது பெருசாக பண்ணும். இப்போ சிட்டில வந்து டோட்டலாவே வந்து போதை பழக்கம்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கிராமத்துல அது மட்டும் இருக்கு. இல்லை, கண்டிப்பாக அப்படியே இருக்கு. எல்லாமே வந்துருக்காங்க. முக்கால்வாசி நம்மளை விட அதிகமாக அவங்க எல்லாம் போதையில் அடிக்ட் ஆகிட்டாங்க எல்லாமே. இல்லை, பார்த்துட்டு இருந்த கதை தான் சார் எல்லாமே. ஷார்ட்லிம் ஒன்று பண்ணிட்டு இருந்ததை பற்றி ஒரு ஷார்ட்லிம் பண்ணோம். அதை பிக்சர் ஃபிலிமாக டெவலப் பண்ணிட்டோம். ஷூட்டிங் ஸ்பாட்ல ராமர் ரொம்ப ரெகுலர் பண்ண மாதிரி ஒரு இல்ல அது எல்லாமே என்னன்னா நீங்க ஷார்ட்ஸ் எடுக்கும்போது அவர் விஷயம் வேற எதாவது பண்றாரா, நீங்க சத்தம் போட்ட மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுத்தாப்பா. ராமரை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுத்தாப்பா.
அந்த மாதிரி இஷ்யூல அது இல்லை. நாங்க படம் பார்த்துட்டோம். ஓகேங்க சார். கிளைமாக்ஸ் அவ்வளோ அழுத்தமா இருக்குது. ஓகேங்க சார். இந்த ஓப்பனிங் சீன்ல இருந்து இன்னொரு வரைக்கும் கொஞ்சம் ஜாலியா கொண்டு போயிருக்கீங்க. ஆமாங்க அது சார். இன்னும் கொஞ்சம் கிரிப்பா பண்ணிருக்கலாம். அதாங்க சார் கொஞ்சம் இதை ஏன்னா பண்றோம். கிளைமாக்ஸ்ல கூட முதல்ல இதெல்லாம் பண்ணாதான் இந்த கிளைமாக்ஸ் ஆமா பண்ணணும் ஆமாங்க சார். ஆமா. அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பிரமாதமா அதான் சார் ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி ஒரு ஸ்லோவாக போயிட்டு அப்புறம் வெயிட்டாக காமிக்கலாம் அப்படின்ட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டோரின்னு தெரியும் ட்ராவல் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக விஷயம் சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு விஷயம். உங்கள் ஸ்டோரிக்குள்ளேயே போவேண்ணா ஒரு காமெடியாக போயிடுவோம் ட்ராவல் போயிடுவோம் அழகாக போயிடுவோம் அப்புறமேட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்டோரி போய்க்கலாம்னு பிளான் பண்ணுவோம். ரிப்போர்ட்ல நான் கேட்ட கேள்வி தான். ம். நீங்க சின்ன படம் பண்ணிருக்கீங்க. பெரிய படத்துக்கு ஒரு ராமர் போயிடுறாங்க. பெரிய படத்துல ப்ரொமோஷன் மீன் வந்து யார் கொடுத்தாலும் போயிடுறாங்க. நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா ப்ரெஷோ ஷோ ப்ரீமியர் ஷோலாம் அவங்க போறாங்க படத்துக்குலாம் போறாங்க. ஓகே உங்களுக்கு படத்தோட பெரிய படம் அவருக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஓகே. அது கூட அவர் கேர் பண்ணாம உங்களுக்கு வருது. இல்லை அவருக்கு கொஞ்சம் சுகர் பேசுறதுனால கொஞ்சம் காலில் அடி முதல்ல விட்டு என்ன சொன்னீங்க அது வேலை இருக்குன்னீங்க. இல்லை இல்லை அவர் இன்னைக்கு கால் பண்ணி பேசணும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ண மாதிரி போயிடும் டைம் வேறு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் வயசு கூட போட்டுக்கிறேன். ஒரு ஜோடியா போட்டுருக்கீங்க. அதுக்கு வரலாம்ல. அதாவது ஏன்னா ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ்லாம் ரிலீஸ் பண்றாருன்னா ஓகே நாங்களே என்னடா இந்த படத்தை எடுத்துருக்காங்கன்னு ஓப்பனிங்ல கொஞ்சம் யோசிச்சேன். சரி ஓகே ஓகே கிளைமாக்ஸ்ல வந்து உள்ள வச்சிருக்கோம். சுப்பிரமணிய படம் சசிகுமார் படம் ஓகே 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 அந்த ஸ்டைல்ல வந்து முடியிறப்போ சூப்பர் சார். நண்பனை கொள்றதுக்கு கரெக்டா ரீசன் ம். எல்லாமே நல்லா இருந்தது. இந்த வாயில இருந்து ஒழுங்குறதெல்லாம் அடுத்த படத்துல ஓகே கொஞ்சம் ஓகே நீங்கள் என்ன நெகட்டிவ் சொல்கிறீங்களோ அதை சினிமாக்கா மாற்றிக்கலாம். காட்டிட்டு போனாலே போதும். ஏன்னா நல்லா இருக்குது படம். ஓகே 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 இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணிடலாம் சார். உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் சார் அடுத்த படம் யூஸ் இந்த ஆகும். வாரம் 10 படம் ரிலீஸ் ஆகுது. ஓகே ஓகே நாங்க ஃபீட்பேக் நல்லா தான் கொடுப்போம். நன்றி இந்த நன்றி. படம் வந்து ஃபீட்பேக் நல்லா தான் கொடுப்போம். ஓகே சரிங்களா? ஓரளவு தேவைப்பட்டா இப்போ குறிப்பாட்டு சொல்லுவோம். ஓகே ஆனா வந்து அந்த படத்தை எதுவும் நான் நாசம் பண்ண மாட்டேன். ஓகே இது ஒண்ணு இருக்கு. இந்த வாரம் 10 படம் இருக்கு. ஓகே ஓகே சரிங்களா? பெரிய பெரிய படங்களும் இருக்கு, சின்ன படமும் ஒரு 7 படம் இருக்கு. ஓகே. உங்களுக்கு எப்படி டைம் கிடைச்சிருக்கு? எப்படி நீங்க சர்வே பண்ண போறீங்க? இல்லை ஆக்சுவலாக ஒரு அது ஃபுல்லாக ஒரு ஆக்சுவல் தினேஷ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. கேள்வி கேட்கும்போது இங்க வந்து உங்களுக்கு கேட்கல. டைம் கேட்கணும். இல்ல அவர் அங்கேயே பார்த்து பார்த்து பேசுறாங்க. டைம் பேசுங்க சார். பேசுறது இடம் இல்லையா? அது ஃபுல்லாக ஆக்ஷன் டேஷன் தினேஷ் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு 50 தேட்டர் பிளான் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நான் கேட்ட தேட்டர்லாம் ஓரளவுக்கு வாங்கி கொடுத்தாப்புல. மதுரை கரூர்லாம் கேட்டு வாங்கி கொடுத்தாப்புல. மற்ற தேட்டர்லாம் ஆர்டர் ஃபுல்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. நல்லா தான் போயிட்டு இருக்கு சார். படம் படம் வந்து கருவூர் சூப்பராக கரூர் எடுத்தாரு. பெருசாக ப்ரொடக்ஷனில் களமா ஆமாம் சார் பெருசாக ப்ரொடக்ஷன் கம்பெனி யாரும் கிடையாது. மாதிரியும் தெரியல. ஆமாம் ஆமாம் சார் கரூர் புது லொக்கேஷன் நம்ம லோக்கல் எடுத்துடலாம். பசங்க நடிச்ச பசங்க எல்லாமே நியூ ஃபேஸ் தான். எல்லாமே ராமரத்தோர் எல்லாமே நியூ ஆமாம் எல்லாம் நியூ ஃபேஸ் தான். சினிமா ஐடியா இல்லாத பசங்க தான் எல்லாம் வச்சு எடுத்து பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸாக ஸ்டார்ட் பண்ணி பண்ண படம். டெலிவிஷன்ல பாப்புலரான கதாநாயகனா வச்சிருக்கீங்க. ஓகே இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா அந்த டெலிவிஷன் முக்கியமான ஒரு டெலிவிஷன் வந்து படங்கள் பண்ணாங்கன்னா அவங்க படத்தை வந்து ப்ரொமோஷனுக்கு டெலிவிஷன் சப்போர்ட் பண்றாங்க. ஓகே நீங்க ஏதாவது ப்ரொமோஷனுக்காக போயிருக்கோம் சூப்பர் சார். இப்போ கலக்க போவார் சாம்பியன் 10ல் வந்து நாங்கள் போய் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணோம். ரமிதா தான் பண்ணி கொடுத்தாங்க. விஜய் டிவியில் தான் பண்ணி கொடுத்தாங்க. சரவணன் தேங்க்ஸ். இலவசம்ன்றது ஒண்ணு இருக்கு. ஆமாங்க சார். ஜிபே கூட அதுதான். ஆமாம் ஏன்னா நம்ம ஜிபே காசு அனுப்பிச்சா ஒரு 2 ரூபா போடுறாங்க. ம் கிஃப்ட் வவுச்சர் கொடுக்குறாங்க. ஆனா இலவசம்ன்றது உண்மையா? இலவசம் வந்து ஃபுல்லா மக்களை ஏமாத்துறது தான். ஸோ என்ன இலவசம்? கடினமாக உழைச்சா வெற்றி இலவசம். அதே மாதிரி தப்பு பண்ண தண்டனை இலவசம். நம்ம யாரும் ஏமாற்ற முடியாது பிரபஞ்சத்தில். நம்ம யாரும் ஏமாற்ற முடியாது பிரபஞ்சத்தில். நம்ம பண்ணுற விலைக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணால் பலன் கிடைக்கும், கெட்ட பண்ண தண்டனை கிடைக்கும். அதான் ஃபேக்ட். அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரவணன். இந்த படத்தில் ஒரே ஒரு சாங் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். நல்லபடியாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட கோவிட் முடிஞ்ச டைமில் அந்த சாங் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஜஸ்ட் 1 டே தான், ஒரே ஒரு நாளில் ஷூட் பண்ணி முடிச்சோம் அந்த சாங்கு. வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார் சரி சார். அனைவருக்கும் வணக்கம். நான் அந்த படத்தில் எடிட்டர் நாகராஜ். அரவிந்த் ராஜ் சார் ரொம்ப மியூசிக் நல்லா பண்ணிடுறாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணிடுறாங்க. சாங்ஸ் நல்லா வந்துருக்கு. பத்திரிக்கை நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். மக்களும் அனைவரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது எங்களோட முதல் படம். நாங்கள் நண்பர்களெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்கோம். உங்களோட மீடியா சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அனைத்து நண்பர்களும் இந்த படத்தை கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணிக்கணும். இதுதான் எங்களோட முதல் படம். நாங்கள் எல்லாம் டீம் ஒர்க்காக பண்ணோம். நண்பர்களாக சேர்ந்து பண்ணியிருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.
நான் மாரிஸ் ராஜா. இந்த படத்தில் ஒரு சாங்கில் டான்ஸ் பண்ணியிருக்கோம் ராமர் சார் கூட. அதுக்கு முன்னாடி ஒரு சீன் பண்ணியிருக்கோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. டைரக்டர் செந்தில்ராஜ் சார் வந்து அது ஒரு கதாபாத்திரத்துக்கு எவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு கொடுத்துருந்தாரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்கு, நல்லா டான்ஸ் பண்ணியிருக்கோம் அவர் கூட. அந்த படத்தில் வாய்ப்பளித்த செந்தில்ராஜன் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இசையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அரவிந்த் சார், ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு எல்லா சாங்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் பிஜிஎம் எனக்கு ஒரு ரிங்டோனாக கேட்டிருக்கேன், கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நான் அது வாங்கி எல்லாத்துக்கும் அதை சென்ட் பண்ணணும். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. படத்தை வெற்றி பெற செய்யுங்க. சரி சார். சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆக்ஷன் ரியாக்ஷன் அடுத்த படமாக இந்த வருஷத்தில் 2025 வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக அது வாங்கின இது இலவசமாக இருக்குது. ஒரு தொலைக்காட்சி பிரபலம் திரு ராமர் அவரை ஹைலைட் பண்ணி தான் டைரக்டர் வந்து தன்னுடைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு சூழ்நிலை காரணமாக வர முடியல. இருந்தாலும் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன பார்ட் இருந்தாலும் சரி, அவங்க பெருசாக படத்தில் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே கூட ரோல் கொடுத்து நின்றுருக்காங்க. பொதுவாக சினிமா பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் இல்லை, கம்யூனிட்டியில் எதுவுமே எல்லாம் ஒரே கம்யூனிட்டி. சினிமான்றது ஒரே லாங்குவேஜ், ஒரே கம்யூனிட்டி தான். ஸோ இதில் வந்து கரூர் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து வந்து நண்பர்கள் இணைஞ்சு ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அமைச்சூரான ஒரு ஃபில்ம் மேக்கிங்கில் தான் அவங்க தங்களை போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நாங்கள் வந்து புது முயற்சி, புது டீம் அப்படின்றத காட்டுறாங்க. தன்னடக்கத்தோடவே இருக்காங்க. குறைகள் இருக்குது, இருந்தாலும் கரூர் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சொல்லுவோம், தொழில் ரீதியாக அது வந்து ஒரு பெரிய ஒரு களம். அந்த இடத்துல வந்து சினிமாவுக்கு அப்படின்றது வரவங்க ரொம்ப கம்மி. இப்போ ரீசெண்டாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இது மூலமாக நிறைய பேர் உள்ளே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே தொழில் நிறைய செழிப்பாக இருக்குது. சினிமாவுக்கு தேவை நல்ல இன்வெஸ்டர்ஸ், ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூவான ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரதுக்கு நல்ல இன்வெஸ்டர்ஸ். கார்பரேட்ஸ் அவங்க ஸ்டைலில் பண்ணிட்டு இருந்தால் கூட இண்டிபெண்டன்ட் பீப்புள் வரணும், நிறைய புது கண்டென்ட்ஸ் உருவாகணும். அதுக்கு இவங்க ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க. இன்னும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தால் கூட இவங்க வர்றது இவங்க பரப்பில் இன்னும் ஒரு பெரிய கேங்கை உள்ளே வர வைக்கும். அது மூலமாக நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும், நல்ல படைப்புகள் உருவாகும். மிஸ்டர் செந்தில் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ரீசெண்ட் டைமில் நண்பர்கள் மூலமாக அறிமுகமாகி அவங்க எங்கள் கூட பழகினதுலேருந்து இது உங்கள் நிறுவனம் மூலமாக அந்த படம் வரணும் அப்படின்றத முழுமையாக நம்பி, அந்த சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றத ஒத்துக்கிட்டு முழுமையாக நம்மகிட்ட நம்பி ஒப்படைச்சு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு கைட் பண்ணுறதுன்றது சிரமங்களை தாண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்களுக்கு கைட் பண்ணுறது நல்ல டீம், நல்ல ஹியூமன் பீயிங். கண்டிப்பாக ஜெயிக்கு. ஒரு 20 வருஷம் கிட்டத்தட்ட ட்ராவலில் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து தன்னோட தொழிலையும் மேனேஜ் பண்ணிட்டு, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நம்ம சினிமாக்குள்ளே பொதுவாக நாங்கள் சொல்கிறது சினிமாக்குள்ளே முழுமையாக இருக்கணும், இந்த கலைத்துறையில் முழுமையாக இருக்கணும்னு சொல்லுவோம். இவங்க அதையும் பேலன்ஸ் பண்ணி இதுக்கான டைமை டெடிகேட் பண்ணி பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் அருண், அப்புறம் இந்த டீம்ஸ், மியூசிக் டைரக்டர், இந்த டெக்னீஷியன், எடிட்டர் வந்து எல்லாருமே சப்போர்ட்டிங் ரோல் பண்ணவங்க வரைக்கும் கூட வந்திருக்காங்க. ஹாப்பி. இந்த படம் தேட்டரில் ஒரு காம்பேக்டான ஒரு ரிலீஸை நாங்கள் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கோம். இந்த வேலண்டைன்ஸ் டே ஒரு பெரிய ரிலீசஸ் இருக்கிற வீக்கெண்ட் இருந்தாலும் நாங்கள் நம்பி வரோம். ராமர் அவர் ஒரு போஸ்ட் வேலையில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே இறைவரோட இந்த படம் நல்லபடியாக வெளியே வரும்னு நம்புறேன். இந்த படம் ரிலீஸுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுங்க அருண். வரலாம் சொல்ல மறந்துட்டேன், பார்த்த பர்சனில் சொல்ல பண்ணிட்டேன். அருண் தான் பையன் சப்போர்ட் எனக்கு ரிலீஸுக்கு. அப்புறம் மியூசிக் டேரக்டர் தான் பயங்கர மிகப்பெரிய சப்போர்ட்டு. அப்புறம் ஜெனிஸ் எல்லாருமே சப்போர்ட்டு. ப்ளஸ் அழுத்து சொல்லுது வரமாட்டேங்குது. சார் சார் எனக்கு இந்த மாதிரி சார் எனக்கு நல்ல ஒரு பிஆரோ இந்த படத்துக்கு என்ன சீரியஸா நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தேங்க்ஸ் ப்ரோ. எதை பார்த்து, அதாவது ராமர் இருக்காருங்கிறத பார்த்தா, பிரமாதமான ஒரு கிளைமாக்ஸ் இருக்குங்கிறத பார்த்தா, எதை பார்த்து இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண நாங்க எல்லா நிறைய நான் சொன்னாலே ஏற்கனவே ஹீரோயின்ஸ் இருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் கண்டிப்பாக அதை இன்ட்ரெஸ்ட் பண்ணுச்சு. அதை தாண்டி எனக்கு வந்து சில படங்கள் வந்து நாங்கள் கண்டென்ட்டை பார்க்காமலே கமிட் பண்ணுவோம். ஹியூமன் பீயிங்காக எனக்கு இதில் ரெஃபர் பண்ணி மூலமாக 2 3 நம்பர் இருக்குது. சுரேஷ்னு ஒருத்தர், ஜெய் டிஓபி, அவர் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க எல்லாமே இந்த படம் தினேஷ் கிட்ட வரணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த அன்புக்காக இது கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இந்த படத்தை கொண்டு போகிறது. குறை நிறைகள் எல்லாமே எங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். தாண்டி அவர் நம்பிக்கையோடு இருக்கார். நான் செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இதை கரெக்டாக கொண்டு போயிட்டேன்னா என்னோட ட்ராவல் திரும்ப நான் சினிமாக்குள்ளே ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு இருக்காரு. அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட். லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படம் ரிலீஸ். அப்போ எந்த படம் சின்ன படம் ரிலீஸ் பண்ணல. ஆனால் இந்த வீக் வந்து ஃபர்ஸ்ட் படம் மேலே ரிலீஸ் ஆகுது. சரிங்களா? இதில் வந்து நீங்கள் ராமர் படமும் உள்ள எடுத்து வரீங்க. இப்போ வந்து ஏன் அந்த கேப் கொடுக்குறீங்க? ஏன் இவ்வளோ டைட்டான விஷயத்தில் வரீங்க? சூழ்நிலை தான் காரணம். ஏன்னா அந்த படத்துக்கு சென்சார் விஷயங்கள், சில கரெக்ஷன்ஸ் விஷயங்கள்லாம் இருந்தது. டெக்னிக்கலாக
ஓகே, கேட்டெல்லாம் ஓகே. ஆனா வந்து இப்போ இந்த வீக் 10 படம் ரிலீஸ் ஆகுது. Correct. ஸோ இது என்ன நம்மளே இப்ப நிறைய படம் பார்த்துனே இருக்கோம். எல்லா படமும் பார்க்குறோம். ஒரு படம் ஒண்ணுமே இல்லைன்னா ஒண்ணுமே நல்ல படம் கூட கண்ணுக்கு தெரியாம போயிடுது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மேனேஜ் பண்ண நீங்க என்ன பண்ணுவீங்க? சிரமங்கள் இருக்கு. பட் இதுல யூனிக்னஸ் என்னன்னா அந்த படத்தை திரும்பி பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில நம்ம மீடியா பீப்புளாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் வேல்யூலாம் தாண்டி அந்த ராமர் படம் அப்படின்றது வந்து சிலருக்கு மாற்றுக்கிறதுக்கு நிறைய இருந்தால் கூட ஒரு நோன் ஃபேஸ் இங்கே இருக்காங்கன்றனால இந்த படத்து மேலே ஒரு அட்டென்ஷன் இருக்கு. இவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவுட்டோர் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே அவங்க ஊர்லேயும் சரி சென்னையிலையும் சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வேல்யூவில் பார்க்கும்போது தேட்டருக்கு ஒரு மினிமம் நாங்கள் டார்கெட் பண்ணுறது பிசி சென்டர்ஸ் தான். ஸோ மல்டிப்ளெக்ஸில் எந்த அளவுக்கு வருவாங்கன்னு தெரியல. பிசி சென்டர்ஸில் இந்த படத்துக்கான ஒரு பொட்டன்ஷியல் ஆடியன்ஸ் இருப்பாங்கன்னு நாங்கள் நம்புறோம். அதனால தான் தைரியமாக அந்த டேட்டில் வந்திருக்கோம். ஓகே, தேங்க்யூ. வந்து நம்மளோட மீடியா நண்பர்களுக்கு ஒரு ஒரு சின்ன வேண்டுகோள். அதாவது கரூர் மண்ணில் எல்லாமே புதுமுகங்களாக இருந்து விஜய் டிவி ராமராணா மட்டும் வச்சு ஒரு விதை போட்டிருக்கோம். அது வந்து இன்னைக்கு சென்னையில் இங்கே முன்னாடி துளிர் விட ஆரம்பிச்சிருக்குது. உங்களோட எல்லாத்தோட சப்போர்ட்டும் இருந்து நாங்கள் மென்மேலும் வளர உங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. கரூர்ல இருந்து இங்க வந்து நிறைய பேர் பெரிய ஆளா இருக்காங்க. ஐயோ. சரிங்களா? கவலைப்படாதீங்க. சூப்பர் சூப்பர். என்ன ஃபேக்டா பண்ணி கொடுங்க எனக்கு. குறுக்கில் வராதுங்க, நடுவில் லான்ச் பண்ணும்போது வராங்க. ரொம்ப நேரத்துக்கு தொடங்க அப்படின்னு நீங்க பிளேஸ் மறையுது அப்படி நல்லா கையெழுத்து அப்படியே பக்கத்துல